ஹே ஹாய்டா! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மேரிங் மிஸ்டர் சியோட 17த் பாட்டு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நீங்க நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, வியோட ரொம்ப ரொமான்டிக்கா பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு மறந்து போயிருக்கும். அது எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு வாங்க போய் ஸ்டோரிக்குள்ள பார்க்கலாம். தேயாங்கா, எனஃப் யுவர் ரொமான்ஸ். வா, நம்ம ரெஃப்ரெஷ் ஆகணும். கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ண விட மாட்டேன். ஆனா, ரொமான்டிக்கா இல்லன்னு மட்டும் எப்போதுமே நெனைக்கிறது. நான் எப்ப நெனச்சேன்? அதான் நேத்து உண்மையெல்லாம் வந்துருச்சே! மேடம் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொன்னேன்ல. ஆ, ஐ டோன்ட் பிலீவ். ஸோ நீ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. நீ என்ன பண்ணன்னு ஒத்துக்க மாட்ட. ம்? அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்ககிட்ட அப்படியே க்ளோஸா வரான். வந்து உங்க வேஸ்ட்ல அப்படியே கை வைக்கிறான். அவ்வளோதான். அவனோட பிரீத் உங்க மேல பட்டோனே, நீங்க அப்படியே ஏர் போன பலூன் மாரி ஆயிட்டீங்க. அவனுடைய அந்த டச், அவனுடைய அந்த பிரீத் உங்கள அவ்வளோ இதாக்கிடுது. நீங்க, "நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்" அப்படின்னு அப்படி திணறிக்கிட்டே சொல்றீங்க. அவன் உங்கள பார்த்துட்டு ஸ்மக் பண்றான். "ஆமா, நேத்து நீ எப்படி இருந்த தெரியுமா? அதுவும் அந்த ட்ரெஸ்ஸு, அந்த லைட் வெளிச்சத்துல. அப்பா! உன்னோட அந்த பேச்சு, அந்த கோவம், ஓ மை காட்! என்ன அப்படியே உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுச்சுடி. நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன்." நீங்க அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ப்ளஷ் பண்ணிக்கிட்டே நிக்கிறீங்க. அப்பதான் உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. நேத்து பிரியா ஏதோ சொன்னால அப்படின்னு ஞாபகப்படுத்தி பார்க்குறீங்க. அவ இன்னும் இவனை லவ் பண்றேன்னு தானே சொன்னா அப்படின்ட்டு உங்க மைண்டுக்கு வந்தோடனே நீங்க விய ஹார்டா புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டு பால்கனிக்கு போயிடுறீங்க. அப்போ இப்போ வரைக்கும் இவ லவ் பண்ணிட்டு இருக்கானா? அப்போ எல்லாருமே ஸ்டில் இப்போ வரைக்கும் லவ் பண்றாங்களா? நேத்து வந்த பாதி பேர்ல அப்படிதானே? அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே நிக்கிறீங்க. அப்போ வந்துட்டு உங்க பேக்ல வந்து ஹக் பண்றான். "ஒயன், ஐ அம் சாரிடி. நான் ஏதாவது ஒண்ணு ஹர்ட் பண்ணியிருந்தா. நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியும். ஆனா அது உன்ன இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணும்னு நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன்." அவன் சொல்லவும் நீங்க அப்படியே லைட்டா அழ ஸ்டார்ட் பண்றீங்க. எனக்கு இது முட்டாள்தனமா தான் தெரியுது. சம்மந்தமே இல்லாம நான் இவன்கிட்ட கோவப்படுறேன். ஆனா, ஏன் இவன் நம்ம மேல கோவமே படமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறீங்க. அத பார்த்துட்டு, "ஒயன், ஏன்டி அழற?" "ஒண்ணும் இல்ல." "ஏன் தேயாங்கா? என்ன திட்ட மாட்டியா நீ? நீ ஏன் எப்போதுமே என் மேல இவ்ளோ அக்கறையா இருக்க? என் மேல கொஞ்சமாவது கோவம் காட்டு. நான் உன்கிட்ட கோவமா சண்டை போட்டேன்னா, நீயும் நீயும் என் கூட சண்டை போட்டு என்னோட இந்த கோபத்தை நீக்கு. ஆனா நீ என்னோட கோபத்தை ஒரு குற்ற உணவா மாத்திடுற." நீங்க இப்படி சொன்னதும் உங்களுடைய டியர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா எனக்கு உன்னை தவிர வேற யாருமே இல்லை. என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு பர்சன் நீ தான். அதனால தான். அவன் சொன்னதும் நீங்க அப்படியே அவனை ஆச்சரியமா பார்க்குறீங்க. அவனை பார்த்துக்கிட்டே அவன்கிட்ட ஏதோ சொல்ல வரீங்க. அவனோட ஃபிங்கர் எடுத்து உங்களுடைய லிப்பில் வைக்கிறான். "நான் ஃபஸ்ட்டு முடிச்சுக்கிறேன். என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என் கூட இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் நீ இப்படி சொல்கிறேன்னு என்னை பார்க்குறல்ல, எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? வாழ்க்கை துணை என்பது நம்மளை முழுசாக நிறைவு பண்ணுற ஒன்று. இந்த முழு உலகமும் என் கூட இருக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையில் நீ இல்லாமல் நான் கம்ப்ளீட் ஆக மாட்டேன். என்கிட்ட எதுவும் இல்லைனாலும் நீ என் கூட இருப்ப. எனக்கு அது நல்லா தெரியும். எனக்கு அந்த ஹாப்பினஸ் போதும். நான் அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ சாதாரணமான விஷயத்துக்கெலாம் கோவப்பட மாட்டேன். எனக்கு அதுவும் தெரியும். நீ கோவப்பட்டனா அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கணும். நான் உன்னை எப்போதுமே காயப்படுத்த மாட்டேன் ஒயன். காயத்தோட வலி எனக்கு தெரியும். நான் இது வரைக்கும் பார்த்த உமன்ஸ் எல்லாருமே என்னோட லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காகவோ, பணத்துக்காகவோ, லஸ்ட்டுக்காகவோ தான் என்கிட்ட தங்கியிருக்காங்க.
இன்க்ளூடிங் என்னோட அம்மாலேருந்து தொடங்கி. ஆனா நீ நீ என்கிட்டேருந்து எதையுமே எதிர்பார்த்ததில்ல. எனக்கு இது வேணும்னு சொல்றதுக்கு முன்னாடியே நீ எல்லாத்தையும் செஞ்சுருவ. நீ எதிர்பார்ப்புகள் இல்லாம என்ன கவனிச்சுக்குவ. அதனால உன்னை எப்போதுமே என்னால ஹர்ட் பண்ண முடியாது ஒயன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அது எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு துளி அளவு கூட கம்மியாகாது. ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். அதான் அவன் சொல்லி முடித்தோடனே நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. அவன் உங்கள் கீழே உட்காந்து ஒயன் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ண. என்னோட லவ்வை நான் உங்ககிட்ட சொன்னேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சொன்னதில்லை. பட் இப்போது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். உன் மேலே நான் எப்படி ஒயன் கோபப்படுவேன்? நான் உன் மேலே கோபப்பட மாட்டேன் ஒயன் அப்படின்னு சொல்கிறான். அவன் அப்படி சொல்லவுமே நீங்கள் அவன் செஸ்டில் அப்படியே சாஞ்சுக்கிறீங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ தான் சரி சொல்லு, இப்போது நீ எதுக்கு என் மேலே இவ்வளோ கோவப்பட்ட? பிரியா தான். அவளா? அவள் உன்னை ஏதாவது பேசினாளா? அதனால தான் நீ இவ்வளோ கோவப்பட்டியா? ம் இல்லை, அவள் உன்னை பற்றி பேசினா. என்னது? நானா? ஆமாம், அவள் சொன்னா அவள் உன்னை இன்னும் லவ் பண்ணுறதா. ஆமாம், எனக்கு தெரியும். என்ன தெரியுமா? அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்களே, நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஆமாம், எனக்கு தெரியும். அவள் மட்டும் கிடையாது, நேற்று இருந்த நிறைய பேர் என்னை லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் அவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கேஷுவலாக சொல்கிற நீ? அவங்கெல்லாம் இன்னுமே உன்னை லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்கக்கிட்ட பேசும்போது உனக்கு எதுவும் வருத்தமாக இல்லை? வருத்தமா? நான் அவங்க கூடலாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் பேசிட்டேன். ஆமாம், அதில் இருக்கிற நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப். ஸோ அவங்கக்கிட்டலாம் எப்படி நான் பேசாமல் இருக்க முடியும்? அதனால தான் நான் அவங்கள பற்றி திங்க் பண்ணுறதும் கிடையாது, அவங்கள பற்றி கேர் எடுத்துக்கிறதும் கிடையாது. என்ன சரிதானே? அதில் நிறைய பேர் முதல்ல என்கிட்ட மணிக்காக தான் வந்தாங்க. அப்புறம் அதுவே அப்சஷன் ஆகி அப்புறம் அது லவ்வாக மாறிடுச்சு. ஆனால் அதெல்லாம் விடு. நான் என் லைஃப்பில் உனக்கு உண்மையாக வாழ்கிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்கில் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். இதுவே நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா நீ வேணான்னு சொன்னோடனே உன் கண்ணில் கூட நான் பட்டிருக்க மாட்டேன், அப்படியே போயிருந்திருப்பேன். ஆனால் இவங்களுக்கெல்லாம் பாரு, ரொம்ப தைரியம். அவங்க ஹஸ்பண்ட் கூடயே வந்து உங்ககிட்டக்கு வந்து எவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப தைரியம்தான். சரி, இப்போ அதெல்லாம் விடு. வா, நீ ரெடியாகி நம்ம கொஞ்சம் லண்டனை போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். எப்போவா? ஆமாண்டி, நானே வேறு மூடில் வந்தேன். ஆனால் நீ மூடெல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்ட. சரி வா, நம்ம வெளியிலையாவது போகலாம். தேயாங்கா? என்ன தேயாங்கா? வா, என் மூடெல்லாம் ஸ்பாயில் ஆகிடுச்சு, வெளியில் போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே வெளில கிளம்பி போகிறீங்க. கொஞ்சம் ஸ்பாட்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான சில திங்ஸ் கொஞ்சம் ரேராக கிடைக்கிறது இது எல்லாமே வாங்கிட்டு வரீங்க. அப்புறம் உங்கள் ரூமுக்கு வந்துட்டீங்கடா. நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வி மொபைல் ரிங் ஆகுது. அவன் பார்த்துட்டு அட்டென்ட் பண்ணுறான். ஹலோ மா. வி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காங்க? இருக்கோண்டா. என்னம்மா, என்னாச்சு? இல்லை வி, அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு. மா, என்னம்மாச்சு? ஏன், என்ன பண்ணுது? அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல? நான் இப்போவே கிளம்புறேம்மா. இரி வி, பதறாத. அப்பாவுக்கு கொஞ்சம் முடியலை தான், நீ ஊருக்கு கிளம்பி வா, பதறாம வா தம்பி அப்படின்ட்டு அவங்க காலை கட் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்னன்னு கேட்குறீங்க? அப்பா கொஞ்சம் முடியலையும் ஒயன், நம்ம உடனே இப்போ கிளம்பணும். ரெடியாக லக்கேஜ்லாம் பேக் பண்ண அப்படிங்கிறான். நீங்களும் ஓகே சொல்லிட்டு ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு சீக்கிரமாக அடுத்த ஃப்ளைட்டே பிடிக்கிறதுக்கு டிக்கெட் போட்டிங்க. 2 பேருமே கிளம்பி சியோலுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க. அங்கே உங்கள் அப்பா அம்மா
பினாமா எல்லாருமே இருக்காங்க. பினாமா உங்கள பார்த்துட்டு, "வாங்கடா, வாங்க" அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்க உள்ள போயிட்டு, "அம்மா என்னாச்சு? அங்கிளுக்கு ரொம்ப முடியலையா? உள்ள வாடா." "அம்மா நீங்க எப்ப இங்க வந்தீங்க?" அப்படின்னு உங்க அப்பா, அம்மாவ பார்த்துட்டு அவங்க கிட்டயும் பேசிட்டு, உங்கள ரூமுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க அந்த அங்கிள் அப்படியே பெட்ல படுத்திருக்காங்க. அங்கிள் கிட்ட போயிட்டு, "அப்பா என்னாச்சுப்பா? இப்ப எப்படி இருக்கு?" "அம்மா டாக்டர் பார்த்தீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க? சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு." அப்போ வியோட அப்பா, "வி ஒன்றும் இல்லடா. அப்பாக்கெல்லாம் சரியாயிடும். இன்னும் கொஞ்ச நாள். இப்போ ஒரு 2 டேஸா கொஞ்சம் உடம்பு சரியில்லடா. அதான். ஆனா நான் ஒண்ணு சொல்வேன். நீ கேட்பியா?" "ம். சொல்லுங்கப்பா. என்ன வேணும் சொல்லுங்க." "வி அது இல்லடா. எனக்கு இப்ப உடம்பு சரியில்லாதனால நான் எவ்வளோ நாள் இங்க இருப்பேன்னு தெரியாது." "அப்பா அப்படி சொல்லாதீங்க." "இல்லடா வி. அதுதான் உண்மை. அதனால நான் உன்னோட மேரேஜ பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தான் அம்மாட்ட சொல்லி உன்னை இங்க வர சொன்னேன்." அவன் அப்படியே உங்கள நிமிர்ந்து பார்க்குறான். நீங்களும் அவன பார்க்குறீங்க. "வி உன்னோட மேரேஜ நான் பார்க்கணும்டா." அதுக்குள்ள பினாமா பேசுறாங்க. "ஒயன், வி கொஞ்சம் வெளியில வாங்க. நான் உங்க 2 பேர்கிட்ட பேசணும்." அப்படின்ட்டு ரூமை விட்டு வெளில அழைச்சிட்டு போறாங்க. அங்க போயிட்டு உங்க அப்பா, அம்மா, அப்புறம் பினாமா, வியோட தம்பி ஜீவோன் எல்லாருமே நிக்கிறாங்க. "நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? அப்பாவுக்கு ரொம்ப முடியலைங்கிறாங்க. அப்பா உங்க கல்யாணத்த பார்க்கணும்னு சொன்னனால நானும் ஓகே சொல்லிட்டேன். நீங்க உங்களோட முடிவ சொல்லுங்க. உங்களுக்கு வந்து நான் டைம் குடுத்துருந்தேன். பட் அப்பாவுக்கு இப்ப முடியாதனால நீங்க சொல்லுங்க என்னன்னு?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டீங்கடா. அவங்களுக்கு அத கேட்டோனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இன்னும் 1 வீக்ல மேரேஜ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்க 2 பேருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பேசுறீங்க. "ஒயன் உனக்கு ஓகே தானே?" "ம். ஓகே தான் தேயாங்கா. ஐ அம் ஹாப்பி. ஆனா இவ்ளோ சீக்கிரமே நம்ம மேரேஜ் பண்ணிக்கணுமான்னு தான் கொஞ்சம் லைட்டா தோணுது." "ஏன்டி? ஏன் அப்படி தோணுது?" "அதுவா? நான் இன்னும் கொஞ்சம் உன்ன அப்படியே லவ் பண்ணி, ரொமான்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் அப்படியே சுத்தலான்னு நெனச்சேன். பட் நான் அதுக்குள்ள உன் ஒய்ஃபா எடுத்துக்கலான்னு பார்க்குறேன்." "ஏய்! அதுக்கு என்னடி? நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணிக்குவோம். என்ன? அதுக்கப்புறம் நம்ம இன்னுமே க்ளோஸா சுத்தலாம்ல." "ம், ம். இப்படியே சொல்லி என்ன அப்படியே மயக்கிடு." அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் ஆயிடுச்சுடா. அப்புறம் உங்களுடைய வெட்டிங் பர்ச்சேஸ்க்காக எல்லாருமே வெளில போயிருக்கீங்க. போயிட்டு உங்களுக்கு ட்ரெஸ், அப்புறம் வீக்கு, அப்புறம் உங்களுக்கு ஜுவல்ஸ் இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள பார்த்துட்டு, "ஓய் பொண்டாட்டி, இந்த ட்ரெஸ்ல எது நான் போட்டா நல்லாயிருக்கும்?" "ம் தேயாங்கா, எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் இத போடு. இது உனக்கு இன்னும் செம்மையா இருக்கும்." அப்படின்ட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுக்குறீங்க. அவனும் அத வாங்கிக்கிட்டு, "ஓகே வெயிட் எ செகண்ட். நான் போய் இத வியர் பண்ணிட்டு வரேன்." அப்படின்ட்டு உள்ள போய் போட்டுட்டு வரான். "தேயாங்கா, இது ரொம்பவே ஹேண்ட்ஸம்மா இருக்கு. ஓ மை காட்! செம்மையா இருக்குடா." "சரி, அப்ப இதுவே எடுத்துக்கலாம்." "யோவ் மாமா, போய் மிரர பாரு. வேற லெவல்ல இருக்கு. எவ்ளோ ஹேண்ட்ஸம் தெரியுமா நீ?" அப்படின்ட்டு அவன்கிட்ட அப்படியே ஃப்ளர்ட் பண்றீங்க. அவன் உங்கள பார்த்துட்டு அப்படியே பிளைன் கிஸ்ஸா குடுக்குறான். "போதும், போதும். பார்த்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப கடையில இருக்கோம்." "சரி, நம்ம இப்ப வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன் எல்லாமே எடுத்தாச்சு. அவ்வளோதான். அப்புறம் நம்ம எங்கேயாவது சாப்பிட போலாமா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறீங்க. நெக்ஸ்ட் டே உங்களுக்கு மேரேஜ். இப்போது மார்னிங் நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் வீடே பரபரப்பாக இருக்குது. ஆனால் நீங்கள் எதுவுமே கண்டுக்காம நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஏன்னா நைட் ஃபுல்லாக கூட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு தான் பேச்சுலர்ஸாக இருக்க போகிறோம். நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விடாமல் அவனையும் டார்ச்சர் பண்ணி ஃபோன் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. மார்னிங் ஒரு 4:00 தான் படுத்திருப்பீங்க. ஆனால் அப்போ தான் உங்கள் வீட்டில் எல்லாருமே எழுந்துட்டு காலையிலே வேலை பார்த்துட்ருக்காங்க.
நீங்கள் நல்லா கொரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அங்கேருந்து உங்கள் அம்மா வராங்க. ஒயன் எழுந்துட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. உள்ள வந்து பார்த்தா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா டென்ஷன் ஆகி, ஹே ஒயன் என்னடி பண்ணுற, இன்னைக்கு உனக்கு கல்யாணம், இவ்வளோ தூங்குற, எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா, எழுந்துருடி அப்படின்னு போட்டு உங்களை உள்ளுக்குன்னு உழுக்குறாங்க. நீங்கள் பொறுமையா, அம்மா என்னம்மா இப்படி பண்ணுற, அடியை உனக்கு தானே இன்னைக்கு கல்யாணம், ஏந்திரடி அப்படின்ட்டு ஒரு லைட்டாக உங்கள் ஷோல்டரில் ஒரு பீச் பண்ணிட்டு போகிறாங்க. வலிக்குதுமா, ஏ நீ தாண்டி கல்யாண பொண்ணு, சொல்ல போனால் நீ தாண்டி ரெடி ஆகணும், ஏன்டி இப்படி பண்ணுற நீ அப்படின்ட்டு. அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் தூங்கிக்கிறேனே. ஆட்டி பாவி, இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்க, ஏந்திரி அப்படின்ட்டு உங்களை அப்படியே இழுத்துட்டு போய் பாத்ரூமில் விட்டு கதவை சேர்த்திட்டாங்க. நீங்கள் அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரீங்க. வெளில வந்து பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெட்ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அவங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு எல்லாருக்கூடையும் பேசிட்டு ஹாப்பியாக இருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போகுதுடா, இப்போ எல்லாம் மேரேஜ் ஹாலில் இருக்கீங்க. உங்கள் அப்பா உங்களுடைய கையை பிடிச்சி அப்படியே அழைச்சிட்டு வராரு. அங்கே ஃபாதர்கிட்ட நின்றுட்டுருக்கான். அண்ட் நீங்கள் அப்படியே ஸ்லோவாக நடந்து வரீங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே எழுந்து உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அந்த க்ரூம் ட்ரெஸ்ஸில் ரொம்பவே ப்ரிட்டியாக அவ்வளோ அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே அப்படியே நடந்து வரீங்க ஸ்லோவாக. கிட்டக்க போய் அப்படியே நிற்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு அப்படியே விங்க் பண்ணுறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கீழே குனிஞ்சிடுறீங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸம்மாக இருக்கான். நீங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்போது ஃபாதர் பார்த்துட்டு, உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு நோட் பண்ணுறான். நீங்களும் எஸ்ன்னு நோட் பண்ணுறீங்க. உங்கள் 2 பேரையும் ரிங் சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. உங்கள் ஹேண்டில் ரிங்கை போடுறான். நீங்கள் அவன் ஹேண்டில் ரிங்கை போடுறீங்க. ஃபாதர் உங்கள் 2 பேரையும் கிஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. உங்கள் பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் அவனை பார்த்துட்டு ரொம்ப பிரைட்டான ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை நினச்சி. இப்படி கொஞ்சம் டைம்ஸ் போகுதுடா. அப்புறம் எல்லார் கூடயுமே ஃபோட்டோஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. அப்புறம் அப்படியே ஈவினிங் ஆகிடுது. இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓகே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டாங்க. நீங்களும் அங்கேருந்து கிளம்பி இப்போது தேயாங் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. தேயாங் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு நைட் ஆகிடுது. நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு அழகான ஒரு க்யூட்டாக இருக்குது அந்த ட்ரெஸ், அதை போட்டுட்டு வரீங்க. அப்போது பினாமா அவங்கள பார்த்துட்டு, ஒயன்மா நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணி, ஆமாம்மா ரொம்பவே அழகாக இருக்க ஒயன் நீ. அப்போ பினாமா உங்கள் அண்ணியை பார்த்துட்டு, மா இவளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து வியோட ரூம் கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அண்ணியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அனுமாவும் உங்கள் அம்மாவும் வெளியில் போயிட்டாங்க. அப்போது உங்கள் கசின் அங்கே இருந்துட்டு, அண்ணி ஃபஸ்ட் நைட்னா என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறா. அவளுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும் அப்படின்னு நக்கலாக சொல்கிறா. நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு சிரிக்கிறீங்க. உங்கள் அண்ணியும் சிரிக்கிறாங்க. உங்கள் அண்ணி உங்களை பார்த்துட்டு உங்கள் சீக்கை பிடிச்சி அவங்கள பார்த்த மாதிரி திருப்பிட்டு, ஒயன்மா பயப்படாத, ஹீஸ் யுவர் தேயங்கா, உன்னோட மாமா, நீ பயப்படுறதுக்கும் பதட்டப்படுறதுக்கும் ஒன்றுமே இல்லை, சரியா? சரி அண்ணி. இவ்வளோ நேரம் அவள் பயப்படுற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு உங்கள் கசின் கேட்குறா. ஆமாம் பாரு அவள் முகத்தை பாரு. ஓ அவள் சந்தோஷமாக இருக்கிறான்னு நான் நினச்சேன். அவள் மகிழ்ச்சியாக இருக்கா. ஆனால் எல்லா பெண்ணுக்கும் இந்த நிமிஷம் கொஞ்சம் நர்வஸ் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நான் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன். அண்ணி பேசாததுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ரொம்பவே நர்வஸாக இருந்துச்சு. இப்போது ஐம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணியை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்களும் உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்கள் அண்ணி உங்கள் கசினை பார்த்துட்டு, நீ இருடி, நீ அவள் நிலையில் இருக்கும்போது அவள் இப்போ எப்படி இருக்கிறாங்கிறது அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க இவளை அழைச்சிட்டு கொண்டு போய் அவங்க ரூமில் விட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து அழைச்சிட்டு வெளியில் வராங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு உங்கள் ஹேண்டில் கை வச்சு,
வேணுமா பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அனுமா அவங்க கிட்டக்கு வந்து என்ஜாய் யுவர் டைம் ஹனி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து உங்களை ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு உங்களை உள்ளே விட்டு கதவை சாத்திட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. நீங்கள் டோரை லாக் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. அவ்வளோதான்டா, இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். பாய்.